ओम शांति। इच्छा मात्रम अविद्या की स्थिति का अनुभव करो और करावो। ஆசைகளையே அறியாத நிலையை தானும் அனுபவம் செய்யுங்கள், பிறருக்கும் செய்வியுங்கள்। ऐसे सर्वंश त्यागी बन सदा हर श्रेष्ठ कार्य में, सेवा की सफलता के कार्य में, ब्राह्मण आत्माओं की उन्नति के कार्य में, कमजोरी व व्यर्थ वातावरण को बदलने के कार्य में जिम्मेवार आत्मा समझकर चलो। சர்வம்ச தியாகியாகி ஒவ்வொரு உயர்ந்த காரியத்திலும், அது சேவையின் வெற்றியினுடைய காரியமாக இருக்கலாம், பிராமண ஆத்மாக்களின் முன்னேற்றத்தினுடைய காரியமாக இருக்கலாம், அப்படிப்பட்ட காரியங்களில் பலவீனமான மற்றும் வீணான சூழலை மாற்றுவதற்கான காரியத்திற்கு நான் பொறுப்பான ஆத்மா என்று தன்னை உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள்। हद के कर्म का हद के फल पाने की अलपकाल की इच्छा से इच्छा மாத்திரம் அவித்யா பனோ। எல்லைக்குட்பட்ட காரியம், எல்லைக்குட்பட்ட பலனை அடைவதற்கான குறுகிய கால ஆசை, இவற்றிலிருந்தெல்லாம் ஆசைகளையே அறியாதவராக ஆகுங்கள்। तो सदा प्रत्यक्ष फल खाने वाले सदा मंदरुस्त होंगे, सदा स्वस्थ होंगे। அப்படிப்பட்ட உடனடி பலனை, வெளிப்படையான பலனை அடையக்கூடியவர்கள் மன ஆரோக்கியம் பெற்றவராக இருப்பார்கள், சதா ஆரோக்கியமாக இருப்பார்கள்। ஓம் சாந்தி।